நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாடகத்தில் கதை வசனம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தது. இந்த நாடகங்களை பார்த்து சினிமா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் என்னை சினிமாவுக்கு எழுத கூப்பிட்டாங்க, நடிக்க கூப்பிட்டாங்க. அப்படிதான் நான் வந்தேன். ஸோ இதுக்கு முக்கியமான பாலமாக அமைந்தது, நான் முதல்ல எழுதினது லவ் இஸ் பிளைண்ட்னு ஒரு நாடகம். அது ஓரங்க நாடகம், 45 நிமிஷம். அது சிவாஜி சார் முன்னாடி போட்டோம். அதுக்கப்புறம் அந்த நாடகம் ரொம்ப நல்லா வரவே அது சிட்டியில் எல்லா சபாலையும் போடலாம் அப்படின்னு நினைச்சப்போ 45 நிமிஷத்துக்கு ஒரு நாடகத்துக்கு யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு 2 மணி நேரத்துக்கு வேணும்னா அதே கொஞ்சம் நான் பெருசாக எழுதி பான் வாயேஜ் சுகமாய் போய் வா அப்படின்னு ஒரு டைட்டில் அது ஒன்று எழுதினோம். அது வாணிமாலில் அரங்கேற்றம் பண்ணோம். அந்த நாடகத்துக்கு பத்திரிகைக்காரங்கள்லாம் கூப்பிட்டோம். எல்லாரும் பிரமாதமாக எழுதினாங்க. ஆனால் பெரிய சான்ஸ் எதுவும் வரல. சரி அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டு நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தை தான் இன்டர் காலேஜியேட் இன்ஜினியரிங் காலேஜ் நடந்த காம்படிஷனில் என்னுடைய நாடகம், நான் எழுதி நடித்த டைரக்ட் பண்ண நாடகங்கள் எவ்ரி டைம் முதல் பரிசை தட்டிட்டு வந்துடும். அந்த நாடகத்தை பார்த்த ஓஜி துரசுவாமி அவர்கள், அதாவது ஓஜிபியினுடைய அண்ணன், அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் போய் ஓஜிபி கிட்ட, இந்த பையன் ஒருத்தன் இருக்கான், ரொம்ப நல்லா பண்றான், அவனை நம்ம ட்ரூப்பில் கூப்பிட்டு நடிக்க வைக்கலாமே, எழுத வைக்கலாமே அப்படின்னு சொல்லவே, யாரா அதுன்னு பார்த்தா மகேந்திரா பையன் கூட எனக்கு ஜூனியர் அவரு. ஸோ அவர் என் கூட நடிச்சிட்டு இருந்தார் காலேஜ் நாடகங்களையும். ஸோ மகேந்திராவோட கிளாஸ்மேட்டு சீனியர் அப்படின்னோடனே என்னை கூப்பிட்டு இது பண்ணாங்க. எனக்கு அப்போ புலகாங்கிதம். யுஏங்கிறது ஒரு பெரிய 6 வருஷம். அது கிட்டத்தட்ட இப்போ 70வது வருஷம் கொண்டாடுறது. அந்த ட்ரூப்ல எல்லாரும், நீங்க மேடை நாடகத்தில் நடிச்ச நாகேஷ், சோ எல்லாருமே அந்த ட்ரூப்ல நடிச்சு வந்தவங்க தான். அந்த ட்ரூப்ல நம்மளை கூப்பிட்டு பண்ணுங்கிறாங்களே சந்தோஷப்பட்டு ரொம்ப பெருமிதப்பட்டேன். அந்த நேரத்தில் எங்க அம்மா கூடாதுன்ட்டாங்க. நீ இன்னும் பிடெக் படிக்கிற, நீ போய் நாடகம்லாம் போட்டு படிப்பு என்ன ஆகுது, இல்லைன்னா படிப்பு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லவே, ஐயோ என்னால முடியாதுங்கிற மாதிரி போய் நான் சொல்லிட்டேன். அப்புறமா எல்லாரும் முக்கியமாக திருமதி ஒய்ஜிபி ராஜலட்சுமி ஒய்ஜிபி அவர்கள் எங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு பேசினாங்க. என் பையன் அதுல இருக்கான், நான் எஜுகேஷனிஸ்ட், எனக்கு பசங்க படிப்பு தான் எனக்கும் முக்கியம். அதனால நான் பசங்களுக்கு உள்ள டேலண்ட்ஸ் இருக்கு, அதையும் சும்மா வேஸ்டா போவானே, அவன் போய் கிரிக்கெட் ஆடுறதுக்கு பதிலாக சினிமா பார்க்கறதுக்கு பதிலாக நாடகம் போடட்டுமே. ஜனவரி வரைக்கும் போட்டோம்னா ஜனவரியோட நாடகத்தை நிப்பாட்ட சொல்லிடுறேன். நான் ஒய்ஜிபிட்ட சொல்லி நாடகத்தை நிப்பாட்டிருக்கேங்கிறேன். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பசங்க நல்லா படிக்கட்டும், எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும். மே, ஜூனுக்கு அப்புறம் நாங்கள் வேற நாடகம் எடுக்கிறோம்னா அந்த ப்ரொபோசல் எங்கள் வீட்டிலேயே எல்லாருக்கும் பிடிச்சது, என்னை அலோவ் பண்ணாங்க. அப்படித்தான் அந்த குழுவில் நான் என்டர் பண்ணி நான் நடிக்க ஆரம்பிச்சேன். நான் போனேன்னு என் கூட எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா, அது மாதிரி விசு ராஜாமணி எல்லாரும் என் கூடவே அந்த ட்ரூப் நடிக்க வந்துட்டாங்க. வியட்நாம் சுந்தரத்தை வச்சுதான் கண்ணன் வந்தான் ஒரு நாடகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் தான் பின்னாடி கௌரவமா சினிமா வச்சு. அந்த நாடகத்துல மேல இருந்த பற்றுதல்னால அதுல காமெடி டிராக், சைடு எல்லாம் எழுதினேன். அதுக்கப்புறம் நலந்தானான்னு ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகத்துக்கும் சுந்தரம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, கதையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதுல வசனங்கள் எல்லாத்தையும் நான் எழுதி, காமெடி எழுதி எல்லாத்தையும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் திரு ஒய்ஜிபி அவர்கள், டே யாரோ எழுதியதுக்கு நீ கோஸ்ட் ரைட்டரா எதுக்கு இருப்பானே, நீயே எழுது அப்படின்னு ஒண்ணுதான் ஃபிளைட் 172ங்கிற தாட் வந்தது. அப்ப நிறைய விசுவோட போய் ஏர்போர்ட்ல எல்லாம் போயிட்டு வருவேன். அப்ப விசு டிராவல் ஏஜென்டா இருந்தார். ஸோ சீட்டா டிராவல்ஸ்ல. ஸோ அவர் ஏர்போர்ட்டுக்கு போய் இந்த சிங்கப்பூர், மலேசியா போறவங்களுக்கு பை பை சொல்றதுக்காக அவர் கூட போகணும், அது அவருடைய கடமை. ஸோ அங்கேயும் திரும்பி வரும்போது தனியா வர வேண்டாங்கிறதுக்காக, தனியா வரதுக்கு ரொம்ப குமிரிட்டா இருக்கும், 10-11 மணிக்கு எப்பெல்லாம் ஏர்போர்ட்ல இங்க சென்னைக்கு வருது. ஸோ அவரை தொடங்கி என்னை கூப்பிட்டு போவாங்க. ஸோ நானும் போவேன். இப்போ ஏர்போர்ட்ல உட்காந்து பார்க்கும்பொழுது அங்கே பெக்யூலியர் கேரக்டர்ஸ், ஆட்சிமார்கள்லாம் மலேசியா போகும்போது கையில ஒரு பூஜால தண்ணி, பாயெல்லாம் எடுத்துன்னு போவாங்க, பாய் சுட்டி கையில எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி வச்சா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கதான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, ஒரு ஏர்போர்ட்டை வச்சு ஒரு நாடகம் போடலாமேன்ட்டு. அதை தான் நான் சொன்னேன், ஃபிளைட் 172. அது பழைய ஏர்போர்ட், புது ஏர்போர்ட்ல. புது ஏர்போர்ட்டா இருந்ததுன்னா இந்த தாட்டே எனக்கு வந்திருக்காது. பழைய ஏர்போர்ட் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும், ஒரு ஹாலு, அந்த பக்கம் அந்த லவுஞ்சு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த இன்ஃபேக்ட் அது போட்டோ எடுத்துன்னு வந்து தான் செட்டை போட்டோம். ஸோ அதுதான் ஃபிளைட் 172. இது ஃபிளைட் 172 தான் பெரிய சக்சஸ் நாடகம். அதாவது அப்ப 15-16 சபாக்கள் தான் இருந்தது. ஒரு நாடகம் போட்டா சக்சஸ்ஃபுல்லா போட்டோம்னா கூட 15-16 முறை போடலாம், 20 வாட்டி போடலாம், அவ்வளவுதான். ஆனால் ஃபிளைட் 172 தான் ஆஃப்டர் ஷோனுடைய நாடகங்களுக்கு பிறகு 100 நாடகம் போன ஒரே நாடகம் ஃபிளைட் 172.
அது திரும்பி பார்க்க வைக்கவே இல்லை. அந்த நாடகம் போட்டு எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது, டிராமா புக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கெட் கலெக்ஷன் ஆகும், அப்படி ஒரு இது. ஆனால் அந்த நாடகம் போடும்போது நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா அது 3 இடம் காமெடி நாடகம். ஏன்னா கதையே இல்லாம காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சிரிப்பா சிரிச்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். விடுகிடு இந்த நாடகம் போட்டு ஒரு 15-20 நாடகத்தை மூடிடலாம் அப்படின்னு. ஆனால் அது பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. நல்ல கெட் கலெக்ஷன், நல்ல போட்டவங்களே திரும்ப திரும்ப போட்டாங்க. அப்படி ஒரு வரவேற்பை பெற்ற நாடகம் ஃபிளைட் ஹவுஸ் வந்து. அதை பத்தி விவரமா பின்னாடி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுதுதான் கடவுள் நமக்கு வந்து பிறப்ப சொல்றானே தவிர இறப்ப சொல்லல. இப்போ பிறக்க போறதுங்கிறது குழந்தை தெரியும். 8 மாசத்துல பிறக்கும், 4 மாசத்துல பிறக்கும், அடுத்த வாரம் பிறக்கும், டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. இறப்பு எப்போ கொஞ்சம் இழுத்துட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர முடியாம படுத்துட்டு இருக்கவங்கள கூட இத்தனை தேதி இத்தனை மணிக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒருவேளை நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, இறப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கறத வச்சுதான் ஒண்ணு செய்யலாம். அதுக்கு என்ன செய்யறதுன்னா, உலகமே இன்னும் ஒரு வாரத்தை முடிஞ்சு போயிட போறது அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம். கடவுள் நமக்கு அதை சொல்லாம வைக்கிறதுனா நம்ம சந்தோஷமா இருக்கும். அது தெரிஞ்சு போச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுதான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிற ஒரு அடுத்த நாடகம் வந்து ஒரு காமெடி கம் சீரியஸ். அந்த நாடகம் பெரும் வெற்றி பெற்று எனக்கு ஒரு பெரிய நல்ல எழுத்தாளனா எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்தது. துக்ளக்மாரி பத்திரிகைலாம் இப்போ வந்து எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணி தான் எழுதுவாங்க, யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதுல வந்து ரிப்போர்ட்டரா வந்து மகேந்திரன், டைரக்டர் மகேந்திரன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ரிப்போர்ட்டரா வந்துட்டு அந்த நாடகம் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லி அவர் எழுதி அதை பார்த்துட்டு ஷோ வந்து நாடகம் பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பத்மயூகம், குருட்சேத்திரம், இது வரைக்கும் வந்து நான் யூஏல பண்ண நாடகங்கள். பத்மயூகம் நாடகம் எழுதி முடிச்சு யார் என்ன கேரக்டர் பண்ணணும் போது அது முக்கியமான அந்த ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் அழுவாச்சு கேரக்டர். அது யாரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் ஏஆர்எஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன், அப்புறம் மகேந்திராவை பண்ணுங்க. ஐயோ நான்லாம் அழுதாலும் சிரிச்சிருவாங்க பாரு, பண்ண மாட்டேன்ட்டாங்க. வேற வழி இல்லாம எந்த நிலையில வந்து விழுந்தது. ஸோ நான் தான் பண்ண முடியுமா இருந்தது. அதுதான் நான் பான்ஸ்லேருந்து பைக்ல வீட்டுக்கு வரும்பொழுது தான் இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் திட்டம் போட்டே வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி புதுசா ஒரு இன்னசென்டா ஒரு அப்ரோச் அந்த கேரக்டருக்கு கொடுத்து அந்த நாடகம் பெரிய சக்சஸ் ஆச்சு. இப்படி பண்ணா இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரி எங்க ட்ரூப்லயே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அப்புறம் ஏற சொன்னாடே இது வந்து பத்மயுகம் உன்னோட பிளேயா போச்சு, இப்ப எங்களுக்கு ஏதாவது பிளே எழுதுறா, என்ன மெயினா வச்சு எழுது அப்படின்னா நான் அவருக்காக குருட்சேத்திரம்ங்கிற நாடகம் வந்து எழுதினேன். அதுல வந்து தந்தைக்கும் வளர்ப்பு மகனுக்கும் உள்ள போராட்டம் தான் அந்த கதையே. அது பழைய 1930-20 வந்த ஒரு அசோக்குமார் படம்னு சொல்லிட்டு வைஜெயந்தி மாலா அவனுடைய ஹஸ்பண்ட் பாலி வந்து அந்த லைன் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது சார், இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை இன்ஸ்பயர் ஆகி அதை நான் பண்ணேன். அதுதான் குருட்சேத்திரம். அந்த நாடகம் பண்ணும்போது அதுல வந்து தந்தைக்கும் ஒரு வளர்ப்பு மகன் தந்தை அவங்களுக்குள்ளதான் இது போராட்டம் தான் அந்த கதை. அதை வந்து நாடகமா போடும்பொழுது அதுல எனக்கு ஒன்றும் வேஷம் கிடையாது, உண்மையிலே வேஷம் கிடையாது. வேஷம் இல்லைன்னும் பொழுது நான் அப்படியே பண்ண முடியும். பத்மயுகத்துல பெரிய ரோல் பண்ணிட்டேங்கிறதுனால பண்ண முடியுமா, நான் கிடையாது. அதனால நான் எனக்கு ஒன்றும் வச்சுக்கல. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்கிறேன், பூஜை போட்டு வந்து எல்லாம் படிக்கும் பொழுது மிஸ்ஸஸ் ஓஜிபி ராஜமா தான் கேட்டாங்க, டே இதுல நீ என்ன வேஷம் பண்றான்னு. இல்ல எனக்கு ஒன்றும் இதுல வேஷம் இல்லை. இன்னும் உனக்கு வேஷம் இல்லையா, அப்ப இந்த நாடகம் வேண்டாம். ஐயோ என்ன ராஜமா பாத்தீங்கல்ல எவ்வளவு நல்லா வந்திருக்க ஸ்கிரிப்ட், இது வந்து ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள போராட்டம் தான் இது. மகேந்திராவுக்கும் நல்ல ரோல், ஏஆர்எஸ்க்கு நல்ல ரோல், எனக்கு ஒன்றும் அதுல வேஷமே கிடையாது. ரோல் பண்ணல, நீ கிரியேட் பண்ணு, யூ கிரியேட் அ ரோல். அவருக்கு வந்து மகாதேவ சர்மா, அவருக்கு வந்து 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் வளர்ப்பு பிள்ளைகள், அதுல ஒருத்தன் இப்படி அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணு. என்ன வந்து அந்த ட்ரூப்ல வந்து நான் நடிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன இன்ஸ்பயர் பண்ணது மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி. அதாவது ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி நான் ஆக்ட் பண்ணிருப்பேன். ஆனா அந்த கேரக்டர் பெருசா நின்றுச்சு டில் எண்ட். முக்கியமா அவங்க சீரியஸ் பண்ணும்போது நான் குறுக்க போக மாட்டேன். அது வந்து அப்பாவுக்கும் மகனுக்குள்ளதான் இருக்கும். இதுல வந்து இன்னொரு வளர்ப்பு மகன் இவன் வந்து அப்பாவை ஏமாத்தி நல்ல பேர் வாங்கிடுவாங்கிற மாதிரி ஒரு கேரக்டரா பண்ணி அது கொண்டு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சு அது பண்ணோம். அதனால பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்ஸஸ் ஓஜிபி. இல்லைன்னா நான் ஹாப்பியா அந்த பிளேல வந்து பிட்ல பார்த்து வேடிக்கை பார்த்து இருந்திருப்பேன், அவ்வளவுதான் பண்ணிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Flight 172 பத்தி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் அடுத்த வாரம் சொல்றேன்.